இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்லாந்தில் மோசமான வெப்பநிலை, இதுவரை 61 பேர் மரணம். தாய்லாந்தின் வெப்பம் மோசமாகி வருவதால் 52 செல்சியஸ் டிகிரியை தாண்டி உள்ளதால் இதுவரை 61 பேர் உயிரிழந்தனர் என அந்நாட்டின் சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான வெப்பத்தில் இறந்தவர்களை விட இவ்வாண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதிகமாக விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பகுதியாக இருந்து வரும் வடகிழக்கு பகுதியில் கடும் வெப்பநிலை காரணமாக கூடுதலானோர் இறந்துள்ளனர். அண்மைய வாரங்களாக பாங்காக் மற்றும் தாய்லாந்தில் பல பகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி மக்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 10 மாதங்களுக்கு பிறகு இம்மாத தொடக்கத்தில் முதல் முறையாக தாய்லாந்தில் மழை பெய்தது. இதனால் வெப்ப அளவு தொடக்கத்தில் இருந்த போதிலும் பின்னர் 30 டிகிரி செல்சியஸிற்கும் மேலாக வெப்பநிலை அதிகரித்தது. இஸ்ரேல் ஆடவர் விசாரணை தொடர்பில் கைதான 10 நபர்கள் விடுவிக்கப்படுவர். இஸ்ரேல் ஆடவர் அவிதாம் ஷாலோம் உடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் கைதான 10 தனிப்பட்ட நபர்கள் போலீஸ் ஜாமீனில் அடுத்த வாரம் விடுதலை செய்யப்படுவர். இம்மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதி தடுத்து வைக்கும் காலம் முடியும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்தி முகமது இசா தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்த 3 வெளிநாட்டவர்களும் விடுவிக்கப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக குடிநுழைவு துறையிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் விசாரணைக்கு தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் அவர்களை அழைப்போம் என செந்தில் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ஏற்பாட்டில் ஜின்ஜாங் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற ஹரிராயா விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ருஸ்டி இத்தகவலை வெளியிட்டார். பேரா மஞ்சோங் வட்டாரத்தில் 29 வியட்நாம் பெண்கள் உட்பட 39 சட்டவிரோத குடியேறிகள் கைது. பேராக் மஞ்சோங் வட்டாரத்தில் 4 இடங்களில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வாடிக்கையாளர்களுக்கு மணமகள் சேவை வழங்கிய 29 வியட்நாமிய பெண்கள் உட்பட 39 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக பேரா குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் மியோர் ஹெஸ்புல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். இரவு 11 மணிக்கு தொடங்கிய ஓப்கேகார் நடவடிக்கை அதிகாலை 2 மணி வரை நடைபெற்ற போது 82 தனிப்பட்ட நபர்களிடம் பரிசோதனை நடத்தப்பட்ட பின் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதான 39 சட்டவிரோத குடியேறிகளில் வியட்நாம், மியான்மர், இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் சீனாவை சேர்ந்தவர்களும் அடங்குவர் என இன்று காலையில் செய்தியாளர்களிடம் மியோர் ஹெஸ்புல்லா கூறினார். ஜிஆர்ஓ சேவைகள் மற்றும் உடம்புபிடி சேவைகள் வழங்கி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து 2 பொழுதுபோக்கு விடுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அனைவரும் ஈப்போவில் உள்ள குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு மேல் விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். குவாலகுபுபாரு இடைத்தேர்தல் 18 வாக்களிப்பு மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்களிப்பு தொடங்கியது. ஸ்லாங்கூரின் கோலாகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 8 மணி அளவில் 18 வாக்களிப்பு மையங்களில் உள்ள 74 வாக்குச்சாவடிகளில் தொடங்கியது. மொத்தம் 40,226 பதிவு பெற்ற வாக்காளர்களை குவாலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி கொண்டுள்ளது. ஏற்கனவே 625 போலீஸ்காரர்கள், 238 ராணுவ அதிகாரிகள் மற்றும் அவர்களது துணைவியார்கள் முன்கூட்டியே செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாக்களிப்பில் தங்களது வாக்குகளை செலுத்திவிட்டனர். இன்று மாலை மணி 6 வரை வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கும் என்பதால் எஞ்சிய 39,362 பதிவு பெற்ற வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த வாக்காளர்களில் 49.3 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள் மற்றும் 30.6 விழுக்காட்டினர் சீன வாக்காளர்கள் ஆவர். இந்திய வாக்காளர்களில் 18 விழுக்காட்டினர் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய துருப்புச் சீட்டாக அவர்கள் உள்ளனர். காலை வானிலை நன்றாக இருக்கும் என மலேசிய வானிலை அறிவித்திருப்பதால் பெரும்பாலான வாக்காளர்கள் காலையிலேயே ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்ததை பல வாக்களிப்பு மையங்களில் காண முடிகிறது. பாதுகாப்பு வலுவாக இருப்பதால் மன அமைதியோடு வாக்களிக்க செல்வீர், ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் வலியுறுத்து. பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று கோலாகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் மன அமைதியோடு சென்று வாக்களிக்கும்படி ஸ்லாங்கூர் போலீஸ் படை தலைவர் டத்தோ ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். கவலை எதுவும் இன்றி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றலாம் என அவர் தெரிவித்தார். வாக்காளர்களின் பாதுகாப்பிற்கு ஸ்லாங்கூர் போலீஸ் உத்தரவாதம் வழங்குகிறது.
வாக்களிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களது வாகனங்களை சரியான இடத்தில் நிறுத்திவிட்டு கடமையில் இருக்கும் அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றும்படி ஹுசேன் கேட்டுக்கொண்டார். இன்று நடைபெறும் வாக்களிப்பில் வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் சட்ட விதிகளை பின்பற்றும்படியும் அவர் நினைவுறுத்தினார். இந்த இடைத்தேர்தலில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஆட்சியாளர்கள் சமய மற்றும் இன விவகாரங்களை உட்படுத்திய 3R விவகாரங்களை எழுப்புவதிலிருந்து ஒதுக்கி இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொழுதுபோக்கு விடுதியில் பெட்ரோல் குண்டு தாக்குதல், 2 ஆடவர்கள் கைது. கோலாலம்பூரில் ஜாலான் யாப்வானில் பொழுதுபோக்கு விடுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பில் விசாரணை நடத்திய 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இருவரும் நேற்று மதியம் பத்திகேட்ஸ் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டனர். தொடக்க விசாரணையில் அந்த சம்பவத்தில் தீவிரவாத தரப்புகள் எவருக்கும் இதில் தொடர்பு இல்லை என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி இசா தெரிவித்தார். அந்த 2 சந்தேக பேர் வழக்கையும் விசாரணைக்காக தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்படும் என அவர் கூறினார். அந்த பொழுதுபோக்கு விடுதியின் உரிமையாளர் மற்றும் அதன் நிர்வாகியிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். தீ மற்றும் கிரிமினல் மிரட்டல் தொடர்பாக இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மணல் ஏற்றி சென்ற லோரி பள்ளத்தில் கவிழ்ந்தது, பெண் மரணம். மணல் ஏற்றி சென்ற லோரி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்தது, பெண் ஒருவர் மரணம் அடைந்தார். அந்த லோரியில் இருந்த அப்பெண்ணின் கணவர் தலையில் காயம் அடைந்ததோடு அவரது கையில் எலும்பு முறிவுக்கு உள்ளானார். இந்த பரிதாப சம்பவம் குலிம் ஜுன்ஜோங் கம்புங் அயர்புத்தேவில் உள்ள குவாரி பான்போரில் நேற்று காலை மணி 8:40 அளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து குலிம் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்தனர். அங்கு மணல் ஏற்றியிருந்த லோரி பள்ளத்தில் விழுந்து கிடந்ததோடு அதில் ஒரு தம்பதியர் இருந்தனர். அவர்களில் 30 வயதுடைய பெண் ஒருவர் மரணம் அடைந்ததாக சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர் உறுதிப்படுத்தினார். அந்த பெண்ணின் கணவர் தலை மற்றும் கையில் காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். லோரியில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் உதவும் நடவடிக்கைகளை பினாங்கு சுங்கை பக்காப் தீயணைப்பு நிலையத்தின் பணியாளர்களும் உதவி செய்வதாக குலிம் தீயணைப்பு அதிகாரி ஹமிசுல் அஸ்வான் தெரிவித்தார். இணையத்தில் பூனை முக மரங்களின் பூ விதை விற்பனை, AI தொழில்நுட்ப மோசடியை நம்பி ஏமாறாதீர்கள், போலீஸ் எச்சரிக்கை. ஏமாற்றுக்காரர்களின் பல மோசடிகளுக்கு மத்தியில் தற்போது புதிதாக வந்திருப்பது இணையத்தில் பூனை முக மரங்களின் பூ விதை விற்பனையாகும். கேட்ஸ் ஐ டாசில் போன்ற பெயர்களில் இந்த தாவர விதைகள் அழைக்கப்படுகின்றன. பார்க்க அழகான பூனைகளை போன்ற தோற்றத்தில் இருக்கும் இந்த பூக்களின் படங்களால் ஈர்க்கப்பட்டு பலர் அதனை தங்களின் வீடுகளில் வளர்க்கும் ஆசையோடு இணையத்தில் அவ்விதைகளை வாங்க முற்படுகின்றனர். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பூவே கிடையாது. அவை AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வியூகத்தை தந்திரமாக பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் வெளியிட்ட படங்களாகும். இப்போது பல்வேறு இணையதளங்களில் eBay மற்றும் அல்லது ஈட்சி போன்ற பிரபலமான மின் வர்த்தக தளங்களிலும் ஒரு பாக்கெட் விதைகள் 71 ரிங்கெட் முதல் 142 ரிங்கெட் வரையில் விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் குறிப்பாக வெளிநாடுகளில் அதிகமானோர் இப்பூக்களின் விதைகளை வாங்க முயன்று ஏமாந்துள்ளதையும் இந்த மோசடிகளில் மக்கள் சிக்க வேண்டாம் எனவும் போலீஸ் எச்சரித்து வருகிறது. யுனிமேப் பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 26 மோட்டார் சைக்கிள்கள் தீயில் அழிந்தன. யுனிமேப் எனப்படும் மலேசிய பெர்லிஸ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதியில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் ஏற்பட்ட தீயில் 26 மோட்டார் சைக்கிள்கள் அழிந்ததோடு மேலும் 10 மோட்டார் சைக்கிள்கள் சிறிய அளவில் சேதமடைந்தன. அதிகாலை மணி 4:34 அளவில் அந்த தீ விபத்து குறித்த தகவல்கள் தங்களுக்கு கிடைத்ததாக ஆரவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது மோசன் மோடி ரஸ்தோடி தெரிவித்தார். அச்சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக 36 மோட்டார் சைக்கிள்கள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக இன்னமும் விசாரணை நடைபெற்று வருவதோடு தீயணைப்பு படையின் தடையியல் பிரிவின் அதிகாரிகளும் சம்பவம் நடந்த இடத்திற்கு வருகை புரிந்து விசாரணை மேற்கொண்டதாக அகமது மோசன் தெரிவித்தார்.